பாஸ்டாக் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வந்து எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு திரைப்படம். அதாவது லோகேஷ் கனகராஜுடைய நடிப்புல வந்த திரைப்படம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவருடைய தயாரிப்பில் வந்த படம் டிசி அப்படிங்கிறதா அந்த படத்தோட பேர். டிசி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த காமிக்ஸ், டிசி காமிக்ஸு, மார்வல் சீரீஸு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த படத்தை ஆனால் டைரக்ட் பண்ணது அருண் மாதேஸ்வரன். இந்த டிசிக்கு அர்த்தம் வேற. இந்த படத்தில் எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த அவருடைய படங்கள், அவருடைய கதைகள் அப்படின்னா எடுத்துக்கிட்டாவே அதிகமாக வந்து தேநீர் அருந்துகிற சீன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய டீ குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒரு புத்தகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதாவது பல புத்தகங்களை எப்படி புரட்டுறது, புத்தகங்களை எப்படி கையாளுறது, புத்தகங்களை ஆயுதமாக எப்படி கையில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுலாம் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நிறையா நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிலசாபிக்கலான ஃபிலிம் அதெல்லாம் எடுத்திருக்காரு. ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர் போன்ற படங்கள் எடுத்திருக்கார். இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக புத்தகங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பார். நிறைய புத்தகங்கள் இருக்கும். சிறிய புத்தகங்கள், கை கடக்கமான புத்தகங்கள்லேருந்து பெரிய புத்தகங்கள் வரைக்கும் இருக்கும். வால்யூமாக பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புத்தகங்களை கையாண்டு தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு டிசி அப்படிங்கிற படம். இந்த டிசி அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க ஊழியர்கள் வந்து புத்தகங்களை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு புத்தகங்கள் தேவைப்படுதே, நம்மள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது புத்தகங்களை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய்ட்டு அந்த புத்தகங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த புத்தகங்களை கொள்ளையடிச்சோன்னா உடனே அது பெரிய கேஸாக மாறி, யார் சார் அந்த புத்தகங்களை கொள்ளையடிச்சது, எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா, அது வந்து நம்ம நாட்டுக்கே பெரிய இழப்பு அப்படிங்கிறதுனால உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா தேடி போகிறாங்க. தேடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஒரு புத்தகங்களை காணோம்னு சொல்லி எந்த இடத்துல காணா போச்சு அங்கே ஒரு போலீஸ் ஆய்வு நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலி வரும்போது அந்த ஆள் ஒருத்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அவனுக்காக நான் வந்து புத்தகங்கள்லாம் வந்து வாங்கி அவனை பெரிய லெவலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பணம் கொண்டு வரார். பணம் கொண்டு வரும்போது அதை இந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆய்வு நடக்கும்போது என்ன புத்தகங்கள் காணோம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் புத்தகம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போய் என்னது புத்தகம் வாங்குறதுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க, இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மர்டர் நடந்துருது. இந்த மர்டரை பேஸ் பண்ணி அந்த குட்டி பையனுக்கு படிப்புக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக, அவனுக்கு புத்தகங்கள் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி எப்படியாவது அந்த போலீஸ்காரர் அவர் வந்து அந்த புத்தகங்கள் வாங்க வச்சிருந்த பணத்தை வந்து எடுத்துட்டார். அந்த பணத்தை எப்படியா நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக போய் அவரை பார்த்து அவர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட இவங்கள்ட்ட இந்த புத்தகங்களெல்லாம் காமிச்சு அவருக்கு வந்து பல பாடங்களை புகட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, உடனே வந்து நீங்கள் எனக்கு அந்த புத்தகம் வாங்குறதுக்கான காசை கொடுத்துங்க அப்படின்னா அவரும் உடனே இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எளிமையாக இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. ஆனால் எடுத்ததை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட சேர்க்கறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தை களவாடிட்டு போனாங்கல்ல, ஒரு பெரிய கண்டெய்னரில் புத்தகங்கள்லாம் வந்து அந்த புத்தகத்தை களவாடிட்டு போனாங்க இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாம் தேடி அந்த ஆய்வுத்துறைகள் வந்து விட்டது. ஆய்வுத்துறையில் வந்துட்டு எப்படி நீங்கள் புக்ஸ் எல்லாம் எடுக்கலாம், எப்படி யார் கொடுத்தா உங்களுக்கு இந்த தைரியத்தை அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பித்தது பாருங்கள். அவ்வளோ ஒரு பிரமாதமாக போச்சுங்க, பயங்கரமாக போச்சு. எனக்கே பார்க்கும்பொழுது புத்தகங்களை வச்சு இப்படி எடுக்கிறாரு, எதிர்காலத்தை பற்றி எப்படி ஒரு சிந்தனை பாருங்கள். அந்த இயக்குனருக்கும் சரி அந்த நடிகருக்கும் சரி எப்படி ஒரு சிந்தனை பாருங்கள். எதிர்கால சமுதாயம் வந்து புத்தகங்களுக்காக போராடணும் அப்படிங்கிறத ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காரு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அருண் மாதேஸ்வரன் வந்து ஒரு பெரிய புத்தக புழுவாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து இல்லை இது இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப, அதாவது என்னென்னா கேல்குலேட் பண்ணி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தது. அது வந்து அந்த புத்தகங்களுக்காக போராடுற காட்சிகளில் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகளை வந்து மனப்பாடம் பண்ணி பாடக்கூடிய ஒரு அற்புதமான கதாநாயகியாக சஞ்சனா அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சீன் தான் வராங்க. அந்த இடத்துல அந்த புத்தகத்தை தொலைச்சி அந்த ஆய்வுக்கு வந்தாங்களே காவல்துறை, அவங்க வந்து பண்ண ஒரு கலாட்டால் அந்த பெண் இறந்துடுறாங்க. அப்படி இறந்தோடனே ஆஹா, புத்தகங்கள் நான் எவ்வளோ கொண்டு வந்தேன், அந்த புத்தகங்களை படிக்கிறது உங்கள்கிட்ட கொடுக்கறது முன்னாடி நீ இறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிறார் லோகேஷ். உடனடியாக அந்த புத்தகங்களை என்னாவது பண்ணணும், அந்த காவல்துறையாக நம்ம படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆக்ரோஷத்தில் அவர் கிளம்புறார். அதை பார்க்கும் பொழுது தான் எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் என்னென்னலாம் சொல்ல வர்றார் லோகேஷ் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மன நெகிழ்ச்சியை தருது. பார்க்குறப்பே அப்படி இருக்குது, இப்படி ஒரு மனிதரா நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் அப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதை பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அவர் எப்பவுமே தேநீர் குடிச்சிக்கிட்டே இருக்கார்.
ராத்திரி பூரா, அதுவும் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் குடிக்கலிங்க, இவ்வளோ பெரிய பாட்டிலில் தேநீர் குடிக்கிறார். நம்மெல்லாம் இப்படி குடிப்போம், கப்பில் குடிக்கிறது ஒன்று பார்த்துருப்போம், ஒரு டம்ளரில் குடிக்கிறது பார்த்துருப்போம். ஆனால் இவர் பாட்டிலாக குடிக்கிறார். எங்கே போனாலும் யாருக்கிட்ட தேநீர் இருந்தாலும் படக்குன்னு பிடுங்கி குடிக்கிறார். இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்டை காட்சிகளோ, அதாவது பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லை. அவ்வளவும் ரசனையாக, பச்சை பசுமையாக, பச்சை பசேர்னு இருக்குது படம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஆனால் ஒன்றுங்க, குழந்தைகளுக்காக தான் போராடுறாங்க. ஆனால் எந்த குழந்தைகளும் இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? புத்தகத்தை கடத்தி வந்து விட்டார்கள். புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னா குழந்தைகளுக்கு சொல்லணும். புத்தகத்தை கடத்தி வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பெரியவங்க மட்டும் தான் பார்க்கணும். அதாவது 18 வயதிற்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்கணும். ஏன்? அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் புத்தகம் பற்றின கதை, புத்தகத்தை கடத்தி வர லோகேஷ் கனகராஜ் எப்பவுமே தேநீர் தான் குடிக்கிறார், இந்த படத்தை ஏன் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரியான படங்கள்லாம் முதல்ல பெரியவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க போய் சின்னவங்ககிட்ட இது எடுத்து சொல்லணும். புத்தகங்களை பத்திரமா வச்சுக்கணும், புத்தகங்கள் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, புத்தகங்களை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது இப்படின்னு ஏதாவது அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை அப்படி எடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பாருங்களேன். லோகேஷ் கனகராஜ் என்ற அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சாகித்ய அகாடமி விருது கூட தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல புத்தகங்களை அவர் பாதுகாக்கிறார். ஆமாம், பல புத்தகங்களை அவர் பாதுகாக்கிறார். அதுக்காக ஒரு பெரிய விருது கூட நான் சமீபத்தில் கூட அவர் வீட்டில் போய், என்ன இந்த புத்தகத்தை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னப்போ, இல்லைங்க இது சினிமா ஷூட்டிங்காக வச்சுருந்தது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் படத்தை பாருங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் தான் நம்மளுடைய சமுதாயத்தை சீர்திருத்தும், நம்முடைய அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை வழிநடத்தும். அப்படி வழிநடத்தக்கூடிய படங்களை தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் அனிருத் பண்ணியிருக்கார். அனிருத்தோட மியூசிக்கில், அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷனில், ரைட்டிங்கில் முகேஷ் ஜி அவர் தான் அந்த படத்துக்கு வந்து கேமரா பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நடித்த இன்னொரு ஹீரோயின் பேர், அவங்க ஹீரோயின் தான் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக வராங்க, ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு கதாபாத்திரமாக வராங்க. ஏன்னா இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் பார்க்கும்பொழுது தான் இப்போ இருக்கவங்களுக்கு நாம் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கையே இருக்குது, அதாவது ஒரு மனிதனுக்கு இப்படிலாம் வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதில் வாமிகா கேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் ஏன் வந்து டிசி இந்த டைட்டில், இவர் பேர் தேவதாஸ், அந்த ஹீரோயின் பேர் சந்திரா. டிசி இருவரும் தன் வாழ்க்கையில் போராடிய தருணங்கள். அப்படி போராடிய தருணங்களில் அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து தன்னுடைய கதாபாத்திரத்தை அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். நீங்கள் அவரை பார்த்தாவே ஐயோ என்னங்க இவ்வளவு முடியும் தாடியுமா, அப்படியே அந்த அப்படியே உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த புத்தக அறிவு தெரியுது அப்படின்னால அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீனும், அவர் வரக்கூடிய சீனெல்லாம் அப்படியே நம்மளை வந்து அப்படியே உலுக்கி எடுக்குது. அப்படி இருக்குது. தியேட்டரில் பயங்கரமான கிளாப்ஸ். ஆனால் பாருங்கள், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஆனால் இங்கே தான் அந்த அதாவது கரெக்ட் சிங்க் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அருண் மாதேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ் பெஸ்ட் சிங்க்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சூப்பர். இந்த படம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. அவங்கெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. வருங்காலத்தில் அவங்க இந்த படத்தை பார்த்து நாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்ட களமாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதிய யுக்தியை கையாளும் விதமாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஜென்சி கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இதுதான் தேவை, இதுதான் நம் நாட்டுக்கு தேவை, இதுதான் உங்கள் எதிர்காலம். அதைத்தான் சொல்கிறது டிசி.